Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றிக்கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் சார் இருக்கிறார். அவரிடம் சில அரசியல் கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கிய கட்சியினர் தாவேகாவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுடைய பேச்சும் அப்படித்தான் இருந்துச்சு. ஏன் இப்போ அவங்க திடீர்னு வராமல் போனாங்க சார்? ஒருவேளை உங்களை குறைத்து மதிப்பிடுறாங்களா? தமிழக வெற்றிக்கழகம் ஒரு முதல் கட்சியை குறைத்து மதிப்பிடுறாங்க. தமிழக வெற்றிக்கழகம் இன்று ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக மக்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கை பெற்றிருக்கிறது. பல்வேறு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பல பேர் தாவேகா அவர்களுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தலைவர் அவர்களை பொறுத்தவரை எங்கள் நோக்கம் ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியலை முன்வைக்க வேண்டும், எந்தவித ஊழலற்ற அரசியலை முன்வைக்க வேண்டும், அதுதான் எங்கள் நோக்கம். இதற்காகத்தான் எங்கள் கொள்கை, எங்கள் கோட்பாடுகள், எங்கள் செயல் திட்டங்களை முழுவதுமாக ஏற்கக்கூடிய தலைவர்கள் எங்கள் கூட்டணிக்குள் வந்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்கள் கருத்து. சட்டமன்றத்தில் கரூர் இன்சிடென்ட் நடந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு ஆதரவான ஒரு போக்கில் பேசியிருந்தாங்க. குறிப்பாக மாநில காவல்துறை மேலே குற்றம் சாட்டியிருந்தாரு. ஆனால் அவருடைய சமீபத்திய பேச்சு கடுமையாக விஜய் அவர்களை தாக்கி பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? இரட்டை நிலைப்பாடுன்னு பார்க்க வேண்டியது இருக்கா? எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? கரூர் நிகழ்வு நடந்தவுடன் அவர் என்ன நியாயமோ எது உண்மையோ அதை பேசியிருக்கிறார். அதைத்தான் மக்களும் நம்புகிறார்கள். அதுதான் உண்மை. பின்பு அரசியல் காரணங்களுக்காக அவர் மாற்றி பேசலாம், அது அவரிடம் கேட்க வேண்டும். குறிப்பாக இப்போ இருக்கிற நிலைமையில காங்கிரஸ் மட்டும்தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இல்லை என்ன மாதிரி இந்த கூட்டணி விஷயத்தை நீங்கள் அணுகிக்கிட்டு இருக்கீங்க சார்? ஏன்னா எல்லாருமே கூட்டணியை இறுதி செஞ்சு பரப்புரைக்கு போறக்கூடிய காலகட்டம் தொடங்கிருச்சு. ஆனால் தாவேகா அதில் இன்னும் முனைப்பா இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதா? எப்படி அதை பார்க்க வேண்டியது? எங்கள் நோக்கம் பார்த்தீங்கன்னா, தலைவர் அவர்கள் கடந்த மாமல்லபுரத்தில் நடந்த கூட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்களோட அரசியல் நிலைப்பாடு மற்றும் மக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மத்தியில் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் விதமாக அவருடைய பேச்சு இருந்தது. மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் நாங்கள் காலத்தில் ஒரு முதன்மை அரசியல் சக்தியாக மக்களை சந்திப்போம், அமோக மக்கள் ஆதரவு பெற்று அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். தமிழகத்தில் அந்த மாதிரி தனிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி தனிச்சு வெற்றி அடைய முடியுமா? ஏன்னா நாம் தமிழர்ன்ற கட்சி தொடர்ந்து தனிச்சு தான் போட்டிடுறாங்க. ஆனால் அவங்க வெற்றி வாய்ப்புங்கிற ஒன்று இல்லாமல் இருக்காங்க. அதே நிலைமை தமிழக வெற்றி கழகத்தை ஏற்பட்டுறாதா? 1977 நிகழ்ந்த ஒரு அரசியல் மாற்றம் போல அதே வரலாறு திரும்பும் என்ற அடிப்படையில் 2026 ஒரு வரலாறு நிச்சயம் படைக்கப்படும். பொறுத்திருந்து பாருங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, பெரும்பாலான தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. மாற்றி ஓட்டு போட்டு சலிச்சு தான் போயிருக்காங்க. இன்றைக்கி தேர்தல் அறிக்கை குழுவின் முன்னாடி கோரிக்கை வைக்கிற இதே நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமாக வைக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஒன்று தான், சார் நாங்கள் ரெண்டு கட்சிகளும் மாறி கொடுத்துட்டோம், எங்களுக்கு விடிவு காலமே பிறக்கல, உங்களை தான் நம்பியிருக்கோம் அப்படிங்கிற மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்குது. இது ஒன்று தான் சொல்லுது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மக்கள் நம் வெற்றி தலைவர் அவர்களை முதல்வராக வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்பதை நம்புகிறார்கள். ஒன்று தமிழக தேர்தல் பொறுப்பாளர், பாஜகவோட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஒன்றும் கிங் கிடையாது, அவரை அழைக்க வேண்டிய தேவையும் இல்லை, விஜய் ஒரு வாக்கு பிரிப்பவர் தான், அவர் வெற்றியாளர் கிடையாதுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அதை அப்படிதான் எடுத்துக்கணுமா? எப்படி எடுத்துக்கணும்? இது மதிப்பிற்குரிய திரு பியூஷ் கோயல் அவர்களின் கருத்து எதை காட்டுகிறது என்றால், அவருக்கு தமிழ்நாடு புரியவில்லை. அவர்கள் எப்பொழுதும் புரியாது. தமிழக அரசியல்னா என்ன, தமிழ் மண் என்ன, அது புரியவில்லை என்பதை தான் காட்டுகிறது. கண்டிப்பாக அவங்களுக்கு புரியாமல் இருக்கிறதா நல்லது. நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும், கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதாகவும் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.